இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய கருத்தாக்கம். ஃபெய்த் இஸ் ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன். வசனம் மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம், நம்மக்கிட்ட அந்த பதில் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டுமா. பாருங்கள், நம்ம ஜெபத்தில் என்ன கேட்குறோமோ அது நம்மிடம் ஏற்கனவே அது இருக்குது என்ற ஒரு விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 1:3 பார்க்குறோம்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது நம் கிறிஸ்துவுக்குள் அவர் சிலுவையில் அவர் செய்து முடித்த அந்த வேலையில் பாருங்கள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் அந்த உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று போடலை, ஆசீர்வதித்திருக்கிறார். அது முடிக்கப்பட்ட விஷயம். உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். உங்களை என்னையும் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, என்றைக்கு நம்ம அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த கணமே கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அவர் நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நம்மிடம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். பாருங்கள், மார்க் 4:24-25 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிறதை கவனமாக கேளுங்கள் அப்படின்றது எதை குறிப்பிடுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்ம கேட்குறோம், எந்த அளவில் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறோம் பாருங்கள், அதன்படி நம்ம கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்குறோம். ரொம்ப அலட்சியமாக, விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், சரி இவர்கிட்ட ஜெபம்னா கிடைக்குன்றாங்களே, சரி நம்ம கேட்போம் அப்படின்ற ஒரு விசுவாசமே இல்லாமல் ஒரு பாரம்பரியமாய் ஜெபத்தை ஜெபித்து கொண்டு நம்ம கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள முடியல சில வேளைகளை, இல்லையா? நம்ம பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது தான் நம்ம பெற முடியும். அதாவது விசுவாசம் ஒரு உணர்வு கிடையாது. அது விசுவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய கருத்தாக்கம். பாருங்கள், விசுவாசத்தின் தந்தை அப்படின்னாலே நம்ம ஆபிரகாம் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அவருக்கு 100 வயதில் தான் அந்த பிள்ளை பாக்கியமே கிடைக்கிது. 75 வயதாக இருக்கும் போது அந்த வார்த்தை அவருக்கு அருளப்படுகிறது. பாருங்கள், அவர் 25 ஆண்டுகளாக காத்திருக்கிறார், இல்லையா? அப்போது தேவன் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சிலுவையில் செய்து முடித்த அந்த வேலையை நிமித்தம் பாருங்கள், நமக்கு ஆவிக்குரிய மண்டலங்களில் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்பியிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய மனிதன் தானே, நம்ம ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் வைத்திருக்கார். சுக பலன், நீடிய ஆயுள், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளும் எல்லா காரியங்களையும் நம்ம ஆவிக்குரிய மனிதனில் நிரப்பி வைத்திருக்கிறார். பாருங்கள், அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாம்ச உலகத்தில் நம்ம அதை பெற்று எடுக்க வேண்டும் என்றால் விசுவாசம் மட்டும்தான். அது வேறு எதுவுமே இல்லை. அவர் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. நான் அதை டிக்ளேர் பண்ணி அதை நான் என்ன பண்ணுறேன், உரிமையாய் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 15:7 பார்க்குறோம்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போது எப்படி ஒரு கொடி செடியோடு நிலைத்திருக்கும் பொழுது பாருங்கள் கனி கொடுக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் உங்களுக்கு எனக்கும் கனி கொடுக்கும்படியாக தான் தேவனுடைய திட்டமே, இல்லையா? அதில் சந்தேகமே கிடையாது. அப்போது அந்த கனி வெளியே வர வேண்டும் என்றால் விசுவாசம் மட்டும்தான் அதுக்கு தேவை. அப்போது தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிறது அது வெளியே வரணும்னா என்னுடைய விசுவாசம் மட்டும்தான் அதுக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வாக்குறுதிகள் மேலே எனக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு பாருங்கள், நம்ம அந்த அவ்விசுவாசம் நீங்கணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக பதிக்க வேண்டும். அவர் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
மார்க் 4:25 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னா, அவன் உள்ளத்தில் அவனுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவன் வளரும் பொழுது அவனுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற அந்த எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒரு வெளிப்பாட்டின் மூலியமாக அவனுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், அந்த வெளிப்பாடுன்னும் போது எனக்கு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் எனக்கு ஞாபகம் வரும். பாருங்களேன், அவள் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு டிவைன் ஹீலிங் கொடுக்குறவர், ஒரு அற்புதர், ஒரு அதிசயமானவர், அவர் சரீர வியாதிகளை நீக்குகிறவருன்னு சொல்லி நிறைய விசுவாசமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்போ கேட்க கேட்க அவளுக்குள்ளாக என்ன வருது, ஒரு வெளிப்பாடு வருது. நான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகம் உண்டாகும்னு சொல்லி அவளுக்கு அந்த வெளிப்பாடு அவளுக்கு வருது. பாருங்கள், இன்றைக்கி அதே வெளிப்பாடு தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க பாருங்கள், சில வெளிப்பாட்டு மூலியமாக நம்ம அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிற காரியத்துக்கு பதில் பெற முடியும். ஹல்லேலூயா. அப்போ இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது பாருங்கள், தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவன் இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, தடுமாற்றம் உள்ள வாழ்க்கை. நான் விசுவாசமும் இருக்குது, அவன் நம்பிக்கையும் இருக்குது, அவ்விசுவாசமும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுது, அவனுக்குள்ளே இருக்கிற சிறிய அந்த வெளிப்பாடு கூட போயிடுமா. அதுதான் இங்கே சொல்லுது. நம்ம விசுவாசமாக எதை கேட்டாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்துடன் ஜெபிக்க ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவரே வெளிப்பாட்டினால் எங்களை நிரப்புவீராக என்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.